திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் செயல்பட்டு வரும் இஸ்லாமிய கல்வி சங்கத்தில் தற்போது நிர்வாகிகளாக உள்ள சிலர் இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு சொந்தமான சொத்துக்களை ஊழல் செய்துள்ளதாகவும் இதுகுறித்து கேட்ட கல்வி சங்க உறுப்பினரை நிர்வாகிகள் கல்வி சங்கத்திலிருந்து விலக்கிவிட்டதாகவும் கூறியுள்ளனர். இதுகுறித்து நீதிமன்றம் மூலம் விளக்க நோட்டீஸ் அளித்த போது இஸ்லாமிய கல்விச்சங்க நிர்வாகிகள் அவதூறாக பேசுவதாகவும் அவர்கள் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞரும் தமிழக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை பிரிவு தலைவருமான அஸ்லம் பாஷா சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமாக இருந்து வரக்கூடிய நிலையில் கொடைக்கானலில் 70% மேல் வனப்பகுதிகளாகவே உள்ளது. கொடைக்கானல் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காட்டெருமைகள், யானைகள், காட்டுப்பன்றி மட்டுமின்றி சிறுத்தை, புலி உள்ளிட்டவைகள் தற்போது சர்வசாதாரணமாக நகர்ப்பகுதிகளிலேயே உலாவரும் நிலையில் நேற்று திருநெல்வேலியிலிருந்து நண்பர்களுடன் சுற்றுலா வந்த சிலர் கொடைக்கானல் பேரிஜம் வனப்பகுதிக்கு சென்றுள்ளனர். காரில் செல்லும் பொழுது வீடியோ எடுத்துக்கொண்டே பயணித்த போது கருஞ்சிறுத்தை ஒன்று சாலையில் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்தில் தாவக்கூடிய காட்சிகளை படமாக்கி உள்ளனர். தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது.